மைக் பேசலாம். வெல்கம் டு இல்ல நான் கேக்குறேன் பழங்காடவர் மைக் டெக்னிக் மச்ச சேனல் பேர் தெரியுமா உங்களுக்கு? அதான் எப்படி நான் தமிழ்ல சொல்றேன். ஆதித்யா டிவி பாருங்க சிரிச்சிட்டே இருக்கு. ஆனா பைத்தியம் ஆதித்யா டிவில அப்படி நமக்கு இங்க இல்ல. அப்பனே முருகா வெல்கம் பேக் டு அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ணு. வெடி சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. என்ன ஸ்டெம்பா உள்ள ரிசார்ட் இருக்கு. அட உள்ள அது கவர்மா இருக்கு. இன்னைக்கு நண்பனோட உள்ள வரங்காட்டு நம்மள முடியாது. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். சாமி வருது சாமி நம்ம நந்தி மேல நம்ம அடி தூக்கிடுவோம். அந்த சைட வரோம். சரி இப்போ நம்ம 10 மணிக்கு போறோம். வணக்கம்மா மாப்ள. நாங்க விரேத கலச்சி சாமி கும்பிட்டு நாங்க இப்ப சாப்பாடு ஏரியா தான். பசி வந்து பரான்றதால நாங்க அன்னதானத்தை நோக்கி போறோம். சேனல் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆதித்யா டிவி பாருங்க. ஆதித்யா டிவிலமா கிரேசி பாய்ஸ். அதான் எப்படி கிரேசி பாய்ஸ் தமிழ்ல சொல்றேன். ஆதித்யா டிவி பாருங்க சிரிச்சிட்டே இருக்கு. ஆனா பைத்தியம் ஆதித்யா டிவில இப்ப ஒரு சாங்க பைத்து மச்சான். தாய் சிறந்த கோயிலும் இல்ல தந்தை செல்வத்து மந்திரம் இல்ல. அப்படி நமக்கு இங்க இல்ல. வாங்க போ மூட்டை செருப்பு கட்டி அடிப்போம். வந்து முதல்ல வந்தா சாமி கும்பிடுங்க. சரி ஓகே. நான் மட்டும் பண்ணல அப்படி சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. இப்ப இது வந்து எங்க ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய கோயில். உங்களுக்கு எப்படி ஒரு நாள் யாழ்ப்பாணத்துல நண்பரோ அதுக்காக கண்டோம் அது மாதிரி எங்களுக்கு வெறிகள் கண்டு மிகப்பெரிய பிரமாண்டமா நடக்கிற ஒரே ஒரு திருவிழான்னா இது வெறிகள் திருவிழா தான். இதுக்கு நிறைய சிறப்பம்சங்களா இருக்கு. நம்மளோட சேர்ந்திருவங்க நல்ல புத்தியை கொடுப்பா. மிகப்பெரிய முருக பக்தை வந்தான். இவனுக்கு பெஸ்ட்டுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. சும்மா நல்ல சாமி கிட்டையும் பார்க்க மாட்டானுங்க. இன்னைக்கு சுத்தம்னு சுத்துறானுங்க. இவெல்லாம் திருந்தி தாவல இல்ல நம்மள ஏமாத்துறாங்களா? அதுதான் எனக்கும் புரியல. வெல்கம் பேக் டு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஃபிளாஷ் மறைச்சு கையால மறைச்சு அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இத பாத்தியா வீடியோ மறைச்சு வீடியோ எடுக்குறான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. வீடியோ எடுக்க முடியா வெடி போடுறான். ஒண்ணுமே கேட்காது. வெடி சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். என்ன ஸ்டெம்பா உள்ள ரிசார்ட் இருக்கு. அட உள்ள இன்னைக்கு நண்பனோட உள்ள வரங்காட்டு நம்மள முடியாது. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். வெடி ஏரோப்ளேன் இதெல்லாம் போனா அது வாயப்பட்டு பாக்குற மட்டும் தீராது. உனக்கு சாமி வருது சாமி நம்ம நம்ப நம்ம அடிச்சு தூக்கிடுவாங்க. சரி இப்போ நம்ம 10 மணிக்கு போறோம். இந்த சீச்சட்டி எடுக்கணும்டா வெறும் சீச்சட்டில எடுக்கணும். ஏஸ்ல இலையெல்லாம் போட்டு வச்சிட்டு போறாங்க. ஏன்னா முடப்பா இருந்தா இந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். விரேத கலச்சி சாமி கும்பிட்டு நாங்க இப்ப சாப்பாடு ஏரியா தான். பசி வந்து பரான்றதால நாங்க அன்னதானத்தை நோக்கி போறோம். எங்க போட்டோ போட்டுருக்கோம். கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி போய் கொண்டிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் நான் பார்த்ததில்லங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். அதுராம கந்தன் வந்து இங்க நம்ம வெறிகள் கோயில் வந்து இருக்கு. அது வந்து 13ஆம் திருவிழா மட்டும்தான் வெளியே வந்து எடுப்பாங்க. அது இன்னைக்கு மட்டும் தான் பார்க்கலாம் மாட்டாங்க. இத்தனை வருஷமா இருக்கு 27 வருஷமா இன்னும் நான் அதை பார்த்தேன். சரி இன்னைக்காச்சும் பாப்போம் அடிச்சு பிடிச்சி உள்ள எல்லாம் போய் பார்த்தனா உள்ள கோயிலுக்குள்ள உள்ள கொண்டு போயிட்டாங்க. சரி அதுக்கு பிறவாதி எடுத்து காட்டுவாங்கன்னு பார்த்து கீழே கொண்டு மறைச்சி உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. கடைசி வரைக்கும் இன்றைக்கும் பார்க்கல. அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் கொடுப்பனா வேணும் போல. கோயிலை பத்தி அரைகுறையா தெரிஞ்ச ஒருத்தனை வச்சு கூப்பிட்டு எடுக்கலாம்னு பார்த்தா அவனையும் கூட்டத்துல மிஸ் பண்ணல. சிக்கி தான் ஒருத்தன் இப்பதான் பேசும்போது ஒருத்தன் பாரு ஆடா வந்து வாங்கினான். வாங்க 4 வார்த்தை இந்த கோயிலை பத்தி இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பத்தி 4 விஷயம் சொல்லுங்க. என்னடா சரி எங்களுக்கு மாசுருதி மனுஷியை பாப்போம். மாமனாரை பார்த்தா நினைக்கிறேன் மனுஷியை விடுது. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? ஆமா இவர் இப்ப 2வது கல்யாணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நண்பன் என்ன கொஞ்சம் எழுதிடுறான். விவேகானந்தன் அவளை விடுங்கடா. அந்த கதையை ஊர்ல சின்ன பிள்ளை ஏமாத்திட்டு கோயிலுக்கு வந்தா தெரியுது. உள்ள குட்டி எடுத்துட்டாங்க எல்லாரும். இதுல வந்து நன்கொடை பண்ணலாம். இது சாப்பாடு பண்ணல. இதுல வந்து அந்த கதிராம சாமியை பத்தின சில அறிவுரை நம்ம அண்ணா எடுத்து போறேன்.